இந்து திருமண சட்டத்துல ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கான வயது, ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கான சட்ட ரீதியான வயது என்னது? ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயது. இந்த திருமணம் இப்போ செஞ்சுக்கிறாங்க, அப்படி செய்யறாங்க. இதுல சப்தபதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்து திருமணத்துல. அந்த சப்தபதிகள்னா என்ன? புனித தீயை 7 முறை வலம் வரணும். சரி, அதுதான் ஒரு முழுமை பெற்ற இந்து திருமணம். ஒரு முக்கியமான விஐபியோ அல்லது ஒரு நபர் ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த திருமணத்துல நமக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம் இவற்றுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும். அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அல்லது அந்த கணவரோ அல்லது மனைவியோ அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னு வைங்க, ஒருவேளை ஏத்துக்கல, இப்ப அவரோட எனக்கு சேர்ந்து இருக்க முடியல, நான் தனிச்சு இருக்கிறேன், எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் தனித்து பிரிந்து கொஞ்ச காலம் இருக்க விரும்புறேன் அப்படின்னு யார் விரும்புறாங்களோ விவாகரத்தும் நீதிமன்றத்தின் மூலமா வழங்கப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு அல்லது அந்த ஆணோ பெண்ணோ வேற என்ன செய்யணும்? உடனே மறுநாளே போய் கல்யாணம் பண்ணிக்கூடாது. விவாகரத்து வழங்கப்படாமலேயே பிரிந்து இருந்தால், சரியான காரணம் இருந்தால் மனைவி கணவனிடமோ கணவன் மனைவியிடமோ ஜீவனம் பெறலாம். பெண் குழந்தை திருமணம் செய்து கொள்ளும் வரை தகப்பனிடமிருந்து ஜீவனாம்சம் பெற தகுதி உள்ளவர். ஆண் பிள்ளையா இருந்தா அவனுக்கு 18 வயசு பூர்த்தியான உடனடியா அது வரையில் அவன் ஜீவனாம்சம் அப்பாட்ட கேட்கலாம். ஒருவேளை ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அல்லது ஒரு 5 வருடங்களோ கழித்து இருவரும் மீண்டும் ரீயூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அதற்கு சட்ட ரீதியான வழிகள் என்னென்ன இருக்கு? புதிய உறவு நீங்க துவக்கிறீங்கன்னா மேரேஜ் கம்பல்சரி நீங்க பண்ணி ஆகணும். வணக்கம். நமது கோவல் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கும் நம்மோடு அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் திரு வீரா செல்வராஜ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இந்து திருமண சட்டம் 1955 அது சம்பந்தமான விவரங்களை மூத்த வழக்கறிஞர் திரு வீரா செல்வராஜ் அவரிடமிருந்து தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்று நமது கோவல் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புதிய இந்து திருமண சட்டம் 1955 அது பற்றிய சில விவரங்களை விரிவாக ஐயாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்து திருமணம் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஏரியா, அந்த மாதிரி ஏதாவது அதுல இருக்குங்களா ஐயா? கோவல் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்து திருமண சட்டம் 1955 என்ற சட்டத்தின்படி ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். இந்து திருமண சட்டம் 1955 என்ற சட்டம் 1955 மே மாதம் 18ஆம் நாள் அமல்படுத்தப்பட்டது. இட் இஸ் எனாக்ட்மெண்ட். ஓகே. இந்தியா முழுவதும், அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற பகுதி நீங்களாக இந்தியா முழுவதும் இந்த சட்டம் பொருந்தக்கூடியது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் இந்த சட்டம் பொருந்தத்தக்கதான். ஓகே. இந்த சட்டம் இந்து மேரேஜ் ஆக்ட் என்று இருந்தாலும் கூட எந்தெந்த மதத்தினருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் ஆகிய இந்த 4 மதங்களை சார்ந்த
சார்ந்தவர்களுடைய திருமணங்களை பற்றி தெளிவாக விளக்குகின்றது. ஐயா, இதுல இந்து திருமண சட்டத்துல ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கான வயது, ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கான சட்ட ரீதியான வயது என்னங்க? ஆணுக்கு 21 வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும். ஓகே, சரி. பெண்ணுக்கு 18 வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்க. அப்பதான் 2 பேரும் திருமணம் பண்ணுகிறதுக்கு சட்டப்படி அருகதை. இல்லைன்னா குழந்தை திருமணம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதற்கு தண்டிக்கக்கூடிய குற்றமா போயிடும். இப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு இப்ப நம்ம வயது 21 சொல்றோம். வேறு என்னென்ன தகுதிகள் அந்த ஆணுக்கு இருக்கணும், அல்லது என்னென்ன தகுதிகள் அந்த பெண்ணுக்கு இருக்கணும்? திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணுக்கு, திருமணம் செய்து கொள்ளும் ஆணுக்கு மற்றும் பெண்ணுக்கு ஏற்கனவே அவர்கள் திருமணமாகி இருந்து அந்த மனைவியோ கணவனோ, கணவனா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது. அதாவது முதல் திருமணமா இருக்கணும். ஆமா. அப்படி இல்லாத பட்சத்துல ஒருவேளை ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தா அவர் இந்த துணைவியார் காலம் ஆகிட்டு இருக்கலாம், துணைவர் துணைவி. ஓகே. அல்லது சட்ட ரீதியாக அந்த திருமண உறவு, திருமண பந்தம், கணவன் மனைவி என்கிற அந்தஸ்து சட்டப்படி முறிந்திருக்க வேண்டும். அதாவது கோர்ட்ல ஒருவேளை டைவர்ஸ் வாங்கி இருக்கலாம். அப்படி இருந்தா அவங்க பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம், தகுதியாது. அப்புறம் அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கக்கூடாது. சரி. அதாவது தமிழ்ல சொல்லணும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் குன்றி இருக்கக்கூடாது. தானே மனம் தெரிந்து அறிந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சுவாதீனத்தில் இருக்கும். சரிங்க. ஆமா, சரிங்க. இந்த திருமணம் இப்போ செஞ்சுக்கிறாங்க, அப்படி செய்யறாங்க. இதுல சப்தபதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்து திருமணத்துல. அந்த சப்தபதிகள்னா என்ன? அந்த சப்தபதிகள்ல என்னென்ன முறைகளை நாம கடைபிடிக்கணும்? இந்து திருமண சட்டத்துல சடங்குகள் அப்படின்னு சிலர் வச்சிருக்காங்க. சரி. நிறைய சடங்கு பாக்குறோம், நம்ம நிறைய திருமணம் போறோம் பாக்குறோம். அதுல முக்கியமான சடங்கு என்னன்னா சப்தபதி. அந்த புனித தீ யாகம் சொல்றோம் இல்லையா? திருமணத்துல நிறைய அந்த மொழி எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த புனித தீயை 7 முறை வலம் வரணும். சரி. அதுதான் ஒரு முழுமை பெற்ற இந்து திருமணம். அதாவது 7வது முறையும் சுற்றி முடித்த பிறகுதான் அந்த சப்தபதிகள் நிறைவேற்றப்பட்டதா பொருள் கொள்ளப்படும். ஆமா. இந்து திருமண சட்டம் 1955 கீழ் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் முக்கியமாக மணமகன் மணமகள் இருவரும் கண்டிப்பாக இந்துவாக இருக்க வேண்டும். இதில் யாரேனும் ஒருவர் இந்து அல்லாது, அது மணமகனோ அல்லது மணமகளோ இந்து அல்லாது, உதாரணத்துக்கு முகமதியராகவோ கிறிஸ்துவராகவோ வேற்று மதத்தை, இந்த சட்டத்தில் கீழ் வராத வேற்று மதத்தில், உதாரணத்துக்கு பார்சிஸ், அந்த மதத்தை சார்ந்த ஆணோ பெண்ணோ இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோடு திருமணம் செய்து கொண்டால் இந்த சட்டம் அவங்களை கட்டுப்படுத்தாது. அப்ப அவங்களுக்கு எந்த சட்டம்? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படி ஒரு வேறு ஒரு சட்டம் இருக்கு. அது இன்னொரு தொடர்ல அதை பத்தி பேசுவோம். இப்போ சீர்திருத்த திருமணங்கள், இப்போ அதுல ஐயர்லாம் இல்லாம, இந்த அக்னி எல்லாம் இல்லாம, ஒரு முக்கியமான விஐபியோ அல்லது ஒரு நபர் ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த திருமணத்துல நமக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பாசிபிலிட்டிஸ், அதாவது வழிமுறைகள் என்னென்ன? அப்படி செய்யும் திருமணங்கள் ஏற்புடையதுதானா? இந்து திருமண சட்டம் 1955 படி அந்த சட்டத்தில் சொல்லப்படுகின்ற சப்தபதி மற்றும் சடங்குகள், உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் சரி அந்த சடங்குகளை பின்பற்றி செய்தாதான் அது திருமணம் சட்டப்படி
ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிதான் இருக்கு. சரிங்க. தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் சில பேர் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சீர்திருத்த திருமணம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்தாங்க. அது அங்கீகாரம் இல்லாம இருந்தது. 1978 குறிப்பா சொல்லனாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணம் இவற்றுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும், சட்ட அங்கீகாரம் அப்படின்னு கேட்டு ஃபைட் பண்ணி அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த வகையான திருமணம் சப்தபதி இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணம் கூட இந்து இரு இணைகள் இந்துக்களா இருந்தா அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு சட்ட அங்கீகாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு கொடுத்து. ஆமா, வந்துருச்சு. சரிங்க. அப்போ இதுல நமக்கு மேலும் ஒரு இந்த ஒரு திருமணத்தை இத்தனை நபர்கள் அதுல பங்கு பெறணும்னு ஏதாவது இருக்குங்களா? ஒரு திருமணம் நடக்குது, இத்தனை நபர்களாவது மிக குறைந்தபட்சமாக இத்தனை நபர்கள் அந்த திருமணத்துல பங்கு பெறணும்னு அப்படி எதுவும் குறிப்பிட்ட நபர்கள் பத்தி குறிப்பிடல. சரிங்க. இந்து மத சடங்குபடி உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்தா போதும். இப்போ நம்ம இந்து திருமணத்துல ஒரு திருமண மண்டபத்திலேயோ கோவில்லையோ திருமணம் செஞ்சு அந்த திருமணத்தை நாம ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்துல இந்த திருமணத்தை நம்ம பதிவு செய்யறோம். சரிங்களா? அப்போ இந்த சுயமரியாதை திருமணத்தை எந்த வகையில நம்ம அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகையில நம்ம பதிவு செய்ய முடியும்? அதற்கு என்னென்ன ஆவணங்கள் ஒருவேளை மேபி நமக்கு தேவைப்படலாம்? சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி இந்து திருமண சட்டம் நடக்குது. சரி. இத இந்த சம்பிரதாய முறைப்படி நடந்த திருமணத்தை பதிவு சட்டப்படி பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கொண்டு வரப்படவில்லை. சரிங்க. இருந்தாலும் இருவரது நலனை கருதி ஏற்கனவே நடந்த திருமணத்தை பதிவு செய்து கொள்வதற்கு சட்டத்தில் வழி உள்ளது. அதாவது உதாரணமா ஒரு திருமண மண்டபத்துல ஒரு திருமணம் நடக்குது, புரோகிதர் இருந்து திருமணத்தை வீட்டிலேயே நடக்குது. அப்போ அந்த திருமண மண்டபத்தினுடைய திருமணம் செய்ததுக்கான மேலாளருடைய ரசீது மேலாளருடைய சான்று, அந்த திருமணத்தை நடத்தி வைத்த புரோகிதருடைய ஒரு சான்று, இது அல்லது வீடா இருந்தா பத்திரிகை, திருமண பத்திரிகை, இது ஏஜ் ப்ரூஃப், வயதுக்கான சான்று, இதையெல்லாம் கொண்டு போய் சார் பதிவாளர்களை கொடுத்து ஆணும் பெண்ணும் எப்போ திருமணத்துக்கு பிறகு நடந்து திருமணம் முடிந்த பிறகுதான் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து ஏற்கனவே நடந்து முடிந்த திருமணத்தை பதிவு செய்யறதுதான். அவ்வளவுதான். அது அவங்களுடைய இருவரது பாதுகாப்பு. சரிங்க. இது இல்லாமல் திருமண பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் மேரேஜ் இருக்கார் அதிகாரி, பத்திரப்பதிவு அலுவலகம். அங்க நீங்க ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே உரிய சான்றுகள் சமர்ப்பித்தா, அதாவது இருவருக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ், ஓகே, ஐடி ப்ரூஃப், ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், இது எல்லாம் அவங்க கேட்குற ஆவணங்கள்லாம் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அலுவலகத்துல விளம்பர பலகையில அந்த பெண்ணுடைய விலாசம் போட்டோ, இந்த பையனுடைய விலாசம் போட்டோ எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸ் போர்டுல போட்டு மனு கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாட்கள் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இந்த விளம்பரத்தை பார்ப்பவர்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒன்று விளம்பரம் இருக்கும். சரி. அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிறகு அந்த இருவரும் தக்க சாட்சிகளோடு போய் திருமணம் பண்ண சார் பதிவாளர் முன்னிலையில திருமணம் செய்துக்கலாம். பதிவு திருமணத்திற்கும் சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடக்குது, அதை போய் பதிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்க. இது ஒரு அது திருமண பதிவு. சரிங்க.
பதிவு திருமணம் என்பது திருமணத்தையே இந்த சார் பதிவாளர் நடத்தி வைக்கிறார். திருமண பதிவு அலுவலர். அப்படி அவர் செய்யறதுக்கான அதிகாரம் சட்ட அங்கீகாரம் இருக்கு. அந்த அதிகாரிக்கும் அந்த அலுவலகத்துக்கும் அந்த அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த அலுவலகத்தை தான் நீ பண்ண முடியும். அந்த எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் அது இல்ல இல்ல இல்ல. சார் பதிவாளர் மற்றும் திருமண பதிவு அலுவலர் பதிவு இருக்கணும், தனியாக இருப்பார். அவர் தான் அதை செய்யறதுக்கான முழுமையான அதிகாரம். அதான். சரி, இந்த இந்து திருமணம் சம்பந்தமாக ஐயா மேலும் சில ஏதாவது விவரங்களை ஐயா சுருக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் முடிந்த பிறகு இந்த திருமணத்தில் ஏதோ குறை இருக்கு அப்படின்னு எந்த துணைவரோ துணைவியோ தெரியும் பட்சத்தில் அவங்க வழக்கு தொடுத்து அந்த திருமணத்தை செல்லாது என்று கொண்டு போகலாம். உதாரணமா சொன்னீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு 15 வயது முடிவதற்குள் திருமணம் செய்து வச்சிடுறாங்க. 15 வயது. சரி. அப்போ அந்த பெண்ணு தாராளமா உரிய நீதிமன்றத்துல வித்தின் 3 years மனு கொடுத்து அந்த திருமணமே சட்டப்படி செல்லாது, அது திருமணம் இன்வாலிட் மேரேஜ் பல காரணங்கள் இருக்கு. ஒருவேளை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆமா. அல்லது வேறு ஏதோ உடல் ரீதியான சில பிரச்சனைகள், ஒரு தீராத மிகப்பெரிய நோய் இருக்கு, அது அதெல்லாம் டைவர்ஸ். சரிங்க. ஏன் இப்போ இதுல திருமணம் நடைபெற்றது, திருமணம் முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்டேஜ்ல பதிவு செஞ்சிருக்கிறோம், அல்லது விருப்பம் இல்லாதவர்கள் பதிவு செய்யாம கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில இந்த இருவருக்கும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் ஏற்படுது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள வருது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சட்ட ரீதியான ரெமெடிஸ் என்னென்னங்க யார்? தக்க முகாந்திரம் இல்லாம கணவனை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவனோ பிரிந்து தனித்து தாய் வீட்டிலோ அல்லது அவங்க சௌகரியப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்க யார் பிரிஞ்சு ஒருத்தர் போயிடுறாங்க. அப்ப அடுத்தவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. திரும்ப என்னோடு வாழணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட சொல்லி கேட்கலாம். சரிங்க. அது இந்த இந்து மேரேஜ் ஆக்ட்ல பிரிவு 9 கீழ் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உதாரணமா மனைவி போயிடுற அம்மா வீட்டுக்கு. சரிங்க. கணவன் அந்த மனைவியை வரவழைச்சு குடும்பம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்கணும். தக்க முகாந்திரமின்றி காரணமின்றி என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, இதால் நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறேன், பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வழக்கு போடுறாரு. அப்போ நீதிமன்றம் அதை விசாரணை பண்றாங்க. அந்த அம்மா தனித்து இருப்பது சரியா தவறான்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவர் தரப்பினுடைய விவரங்களை சொல்லுவாங்க. இல்ல நீங்க போய் உங்க கணவரோடு வாழுங்க, இல்ல ஆணை பார்த்து நீ போய் மனைவியோட வாழு அப்ப உத்தரவு போட்டாங்கன்னா அவங்க அந்த உத்தரவு மதிச்சு போகணும். ஒருவேளை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தினால, அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அல்லது அந்த கணவரோ அல்லது மனைவியோ அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னு வைங்க, ஒருவேளை ஏத்துக்கல, எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில நீதிமன்றம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? நீதிமன்றம் உத்தரவிட்டும் யார் வர மறுக்கிறாங்களோ அவங்க பேர்ல இதையே ஒரு காரணமாக்கி விவாகரத்து வழக்கு தொடரலாம். அது டைவர்ஸ் கேட்கலாம், அது டைவர்ஸ் கொடுக்கப்படலாம். ஆமா, தாராளமா கிடைக்கும். சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றதுக்கு வேற வகையிலான வழி இல்லை, அது வாய்ப்புகள் இல்லை. சரி, நீ ஈபியா போட முடியும், கட்டாயம் பண்ணி விருப்பம் உத்தரவு தான் போடுவோம் தவிர சட்டம் இழுத்துன்னு போய் நீங்க குடும்பம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, அதுல இன்னொன்னு இருக்கு, ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. சரி, தக்க காரணத்தோடு இப்ப அவரோட எனக்கு சேர்ந்து இருக்க முடியல, நான் தனிச்சு இருக்கிறேன், எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் தனித்து பிரிந்து கொஞ்ச காலம் இருக்க விரும்புறேன் அப்படின்னு யார் விரும்புறாங்களோ, அது சரியான காரணம் இருந்தா அவங்க நீதிமன்றத்துல மனு கொடுத்து தக்க உத்தரவு பெற்று பிரிஞ்சு இருக்கலாம். அது ஜுடிஷியல் செப்பரேஷன் பேர். அவங்க அதனால நீங்க டைவர்ஸ் எல்லாம் போட முடியாது. சரிங்க. அந்த
2 ஆண்டுகள் அல்லது மனைவியோ அல்லது கணவனோ பிரிந்திருந்தால் அது வந்து நம்ம விவாகரத்து பெறுவதற்காகவே ஒரு வாய்ப்பா கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதுவும் இதுல வருமா? நீ கேக்குறது விவாகரத்து செய்வதற்கான காரணங்கள் என்னென்னு இருக்கு. அதுல சொல்றாங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாங்க, குருவல்ட்டின்னா மன ரீதியாக உடல் ரீதியாக ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்துதல், அடித்தல், திட்டுதல், உணவு கொடுக்க மறுத்தல், இதெல்லாம் மென்டல் மன ரீதியான ஏதோ செய்கை ரீதியா அவங்கள வந்து அது ஒரு காரணம் இருந்ததுன்னா அதே காரணம் காமிச்சு டைவர்ஸ் போடலாம். ஓகே. இன்னொன்னு இன்க்யூரபிள் லெபர்சி, இன்க்யூரபிள் அன்சவுண்ட் மைண்ட், நிவர்த்தி செய்ய முடியாத நோய்கள், ஏதோ மிகப்பெரிய வியாதிகள், வியாதி பெரிய இப்போ ஹெச்ஐவியா இருக்கலாம், வெனரியல் டிசீஸ் இருக்கலாம், பால்வினை நோய் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி லெப்பர்சி, மனநலம் பாதிக்கப்பட்டவர், சரி, அதாவது மருத்துவ ரீதியாக சரி செய்ய முடியாத நிலையில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர் கணவனோ மனைவியோ. அப்போ பிறகு அடுத்த துணைவி விவாகரத்து தாராளமா கேட்கலாம். கேட்க முடியும். கணவனோ மனைவியோ திருமணமான பிறகு வேறு ஒரு நபரோடு பாலியல் ரீதியாக தொடர்பில் இருந்தால் அதை ஒரு காரணமாக்கி விவாகரத்து கோர முடியும். ஆமா, வேறு ஒருவரோட அந்த உறவுல ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ வேறு ஒருத்தர் அடுத்தவங்களோடு ஒரு பாலியல் ரீதியா தொடர்பில் இருந்தா அதே ஒரு காரணம் தான், கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ். அது கொண்டு காரணமா காமித்தும் நம்ம வந்து டைவர்ஸ் கேட்க முடியும். அப்புறம் டெசர்ஷன் சொல்லுவாங்க, கணவனை விட்டு மனைவியோ மனைவி விட்டு கணவனோ பிரிஞ்சு தக்க முகாந்திரம் இல்லாமல் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு போய் உன்னோட வாழ மாட்டோம் போ, எந்த காரணமுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட 2 ஆண்டுகள் வாழ மாட்டோம் போன்னு சொல்லி மனைவி போயிடுற அம்மா விட்டு, சரிங்க, இல்ல கணவனே போயிடுறான் மனைவி நிராதர விட்டுட்டு. அப்போ கண்டினியூஸா 2 years தொடர்ந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம, அறிவிப்பு இல்ல, எந்த ஒரு தொடர்பு இல்லாம, ஆதரவு இல்லாம பிரிந்து போயிட்டா ஆங்கிலத்தில் டெசர்ட் சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முடிந்து அதே காரணம் காமிச்சு டிவோர்ஸ் போடுறதுக்கு சட்ட ரீதியா இருக்கு. சரி. அப்புறம் நாம இந்து திருமண சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இந்து ஆண் மகன் ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். சரி. ஏதோ ஒரு காரணத்தால அவருடைய சூழ்நிலை மதம் மாறுகிறார். சரி. முஸ்லீம் அவருக்கு வேற மதத்தின் மேல ஒரு ஈடுபாடு வருது, ஒரு பற்று, கிறிஸ்துவ மதத்துக்கு தழுவிடுறார். இந்து மதத்துல இருந்து வேற ஒரு மதம் இல்ல, அந்த பெண்ணு மாதிரி மதம் மாறுறாங்க. அத ஒரு காரணம் காமிச்சு டைவர்ஸ் போடுறதுக்கும் ஒரு கிரவுண்ட்ஸா நாம அதை எடுத்துக்கலாம், அது போடலாம். அப்புறம் இன்னொரு காரணம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா ரெனவுன்சஸ் தி வேர்ல்ட், அதாவது சாமியார போயிடுறது. சரி. அது ஆணோ அல்லது பெண்ணோ, ஏன் இப்ப சன்னியாசிகள் ஆணு பெண் இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதோ பிடிப்பது இல்லாம துறவரம் போயிடுறாங்க. அப்ப அதை ஒரு காரணமாக்கணும். ஆண் போயிட்டா இல்ல பெண்ணு போடலாம் டைவர்ஸ், பெண்ணு போடலாம் ஆண் போடலாம், அதுவும் ஒரு கிரவுண்ட்ஸ் போடலாம், எடுத்துக்கலாம். ஆமா, அது ஒரு தாராளமா பெண் போடலாம், எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமானது, தொடர்ந்து ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ எங்க போனாலும் தெரியல, தொடர்ந்து வேற அபவுட் நாட் நோன், அது எங்க 7 ஆண்டுகள் எங்க இருக்கிறாங்கிற எங்க இருக்காங்க தொடர்பு மட்டும் இல்ல, எங்க இருக்கிறான்னு தெரியல, இருக்க இடம் தெரியாம 7 ஆண்டுகள் பிரிஞ்சு இருக்காங்க. அப்போ அதே ஒரு காரணமாக்கி நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து போடலாம். அது ஒரு ஆண் அந்த மாதிரி இல்லாம இருந்தாலும், அது பெண் இல்லாம இருந்தா கூட 7 ஆண்டுகள் கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ற பட்சத்துல நாம வேர் அபவுட்ஸ் நாட் நோன் கண்டினியூஸ்லி ஃபார் மோர் தென் 7 years அப்படின்னு இருந்தாக்கா அதுவும் இல்ல. முக்கியமா சொல்லணும், டைவர்ஸ் போடணும்னா திருமணமான தேதியிலிருந்து தற்போது உள்ள சட்டப்படி 1 ஆண்டு முழுமை பெற்றிருக்க வேண்டும். சரி. அப்பதான் நீங்க டைவர்ஸ் கேட்டு வழக்கு போடணும். ஆமா, அது மேண்டேட்டரி. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் இருக்குங்களா? அதுல சப் கிளாஸ்ல என்ன சொல்றோம், 14 சப் கிளாஸ் 2ல சரிங்க,
ஓராண்டு வரைக்கும் பொறுக்க முடியாது, எனக்கு உடனடியா டைவர்ஸ் வேணும். இப்போ ஒரு மேஜர் டிசீஸ் இருக்குங்கிறது எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, அதுக்கு சரியான காரணங்கள் இருந்தா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தனி மனு போடணும் வித் பர்மிஷன் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர். நீங்க வழக்கு போறதா இருந்தா சரிங்க, அது கோர்ட்டார் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நடக்கும். இல்லைன்னா 1 இயர் முடிஞ்ச பிறகுதான் உங்க மனு ஏற்கப்படும். அப்ப அந்த 1 இயர்க்குள்ள வந்து நீங்க தகுந்த காரணம், அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஆமா ஆமா ஆமா, எனிவேர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து டைவர்ஸ் கோரலாம். ஆமா சரி. டைவர்ஸ் இப்போ ஒரு இருவர்ல ஒருவருக்கு கோர்றாங்க, நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க, விவாகரத்தும் நீதிமன்றத்தின் மூலமா வழங்கப்பட்டுடுச்சு. அதற்கு பிறகு அல்லது அந்த ஆணோ பெண்ணோ வேற என்ன செய்யணும்? மன முறிவு, டைவர்ஸ் நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க, சரி, உடனே மறுநாளே போய் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஓகே, அப்பீல் டைம்னு ஒண்ணு இருக்கு, மேல் முறையீடு செய்வது அவகாசம். அவன் அப்பீல் டைம் முடிஞ்ச பிறகுதான் டைவர்ஸ் பெற்றவங்க மறு திருமணம் செய்ய தகுதி உண்டு. அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா தப்பு. அப்போ நீங்க அது ஒரு இன்டென்ஷனோட செஞ்சதா அர்த்தம் ஆயிடும். அப்ப அது மேல்முறையீடு செய்வதற்கு என்ன அவகாசம் நீதிமன்றம் வழங்கி இருக்கோ அந்த அவகாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் மறுபடி திருமணம் செய்யணும். சரிங்க. இந்து திருமண சட்டத்தின் கீழ் கணவனோ மனைவியோ விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்போது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தன்னைத்தானே ஜீவித்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், மருத்துவ செலவு, இது போன்ற அடிப்படை தேவைகளுக்கு தன்னால் முடியாத பட்சத்தில் கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு. இதற்கு அந்த இந்து திருமண சட்டம் பிரிவு 24 கீழ் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜீவனாம்ச தொகை என்பது பிரிவு 25 கீழ் பர்மனன்ட் அலிமனி என்று சொல்வார்கள். சாதாரணமாக சொன்னால் 1 டேர்ம் செட்டில்மெண்ட். சரி, டைவர்ஸ் பண்ணிக்கணும், முடிவாகி போச்சு, திரும்ப சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை. அப்போது 1 டேர்ம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எதிர்மனுதாரர் மனுதாரருக்கு வழங்கும் பட்சத்தில் ஜீவனாம்சத்திற்காக வாழ்நாள் பரியந்தத்திற்காக ஒரு தொகையை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அது அப்புறம் ஜீவனாம்சம் பெறதுன்றது மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு ஒரு வழிவகை இருக்குது டைவர்ஸில். இருவரும் சம்மதித்து கொண்டு சம்மதத்தோடு விவாகரத்து பண்ணுறது. அந்த மாதிரி மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் ஆகுதுன்னா ஆணோ பெண்ணோ மற்றவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெற சட்டத்தில் வழிவகை இல்லை. இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் கணவன் மனைவியிடமிருந்து அல்லது மனைவி கணவனிடமிருந்து பெற வழிவகை உள்ளது. இந்த ஜீவனாம்சத்தை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இந்து திருமண சட்டத்தில் சொல்லப்படாத விஷயம் வேறு சட்டங்கள் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு குற்றவியல் விசாரணை முறை சட்டம் என்று ஏற்கனவே அமுலில் இருந்தது. இப்போது BNSS என்று மாற்றப்பட்டது. குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 125, BNSS சட்டத்தில் தற்போது பிரிவு 144. இதில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனு கொடுத்து ஜீவனாம்சம் பெறலாம். அதே தான் முந்தி சொன்ன மாதிரி கணவனிடமிருந்து கேட்கலாம் மனைவி, மனைவியிடமிருந்து கேட்கலாம் கணவன். அதில் பேரண்ட்ஸ், ஏஜ்டு பேரண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுங்க, அவங்களும் இந்த பிரிவின் கீழ் குற்ற வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து போடலாம். அதுபோல் ஜீவனாம்சம் சிவில் கோர்ட்டில் தனிப்பட்ட முறையில் வழக்கு போட்டு எதிர்மனுதாரருக்கு பாத்தியமான சொத்துக்கள் இருந்தால் அது பேரில் சார்ஜஸ் கிரியேட் பண்ணி வசூலிக்க வாய்ப்பு உண்டு. இதற்கிடையில் ஒரு கணவரிடமிருந்து பிரிந்து போன விவாகரத்து பெற்ற மனைவி ஜீவனாம்சம் பெற்றுட்டு வராங்க. உதாரணத்துக்கு ரீமேரேஜ், வேறு ஒரு ஆடவரை அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜீவனாம்சத்தை பெற
முன்னாள் கணவரிடம் பெற அந்த அம்மாவுக்கு உரிமை கிடையாது. அதே போல குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான் வச்சுக்கோங்க. அப்போது ஆண் பிள்ளை என்ற அப்பா கிட்ட ஜீவனாம்சம் வாங்கும்போது 18 வயது பூர்த்தி ஆகும் வரையில் வாங்கலாம். அது பிறகு அப்பா கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்க முடியாது. பெண் பிள்ளைகளை பொறுத்த வரையில் திருமணம் ஆகும் வரையில் தந்தையிடம் ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு. திருமணமான பிறகு அவளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் கணவனுக்கு போயிடுது. டைவர்ஸ் கேட்டு பெண் வழக்கு போடுறாங்க, இல்லை ஆணே வழக்கு போடுறான் புருஷன். அப்போ செட்டில்மெண்ட் ஆகும்போது ஏற்க ஜீவனாம்சம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா? அப்போ பிரதி மாதம் கொடுக்குற மாதிரி ஜீவனாம்சம் இல்லாமல் ஒரு வகையில் ஆமாம் இருக்கு, பர்மனன்ட் அலிமணி அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்க, இந்த சட்டத்தில் சொல்லுது. அப்படின்ற மாதிரி நல்லது. ஆயுள் பரியந்தம் ஒரு அமௌண்ட் கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுத்துட்டா லைஃப் லாங் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஓகே ஓகே, சரிங்க. அதான் பர்மனன்ட் அலிமணின்னு பேர். அது அதான் ஒன் டைம் செட்டில்மெண்ட். ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமான காரணங்கள், சில தாயுடைய நடவடிக்கை சரியில்லை, இல்ல ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அத்தகைய சூழ்நிலை, இல்ல உடல் ரீதியாக கடும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி இருந்து நிரூபிக்க முடிஞ்சா தகப்பனார் கேட்கலாம். அவரு நான் பார்த்திருக்கிறேன், கேட்க முடியும். சாதாரண குழந்தைகள் தாயிடம் இருப்பதுதான் சிறப்புன்னு சொல்லி சட்டத்துல சொல்றாங்க. இருக்கு, சரிங்க. அசாதாரண சூழ்நிலையில தான் தாயிடம் இருந்து பிரித்து குழந்தைய தந்தையிடம் ஒப்படைப்பாங்க. சரி, ஒருவேளை ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அல்லது ஒரு 5 வருடங்களோ கழித்து இருவரும் மீண்டு ரீயூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அதற்கு சட்ட ரீதியான வழிகள் என்னென்ன இருக்கு? அப்ப நீங்க சொல்றது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிளவுபட்டுட்டோம், நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அந்த 2 பேரும் வேற மேரேஜ் அது வரைக்கும் இருக்கிறாங்க, வேற செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. ஒரு சூழ்நிலையில அவங்க இருவருமே மனம் தெரிந்து நம்ம மீண்டும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்கன்னா தாராளமா வாழலாம். சரி, ஆனா முதல் திருமணம் சட்ட ரீதியாக முறிக்கப்பட்டு விட்டது, அது முடிஞ்சு போச்சு, அந்த உறவு வச்சுதான். ஓகே, புதிய உறவு நீங்க துவக்கிறீங்கன்னா மேரேஜ் கம்பல்சரி நீங்க பண்ணி ஆகணும், மறுபடியும் திருமணம் செய்யணும், கம்பல்சரி பண்ணிக்கணும். இன்னும் சேஃபர் சைடு இந்த செகண்ட் டைம் மேரேஜ் பண்றோம் இல்லையா, அதை பதிவு பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு. அது ரொம்ப நல்லது. ரீயூனியன் ஆகும், ரீயூனியன் பேர், அதுக்கு ரீயூனியன் பேர். ஓகேங்க, சரிங்க. வேறு ஏதேனும் இந்த இந்து திருமணம் சட்டம் சம்பந்தமாக ஐயா குறிப்பாக ஏதாவது சொல்ல விரும்பினால் அதை பற்றி கூறுங்கள். குறிப்பா திருமணமானா ஏற்கனவே சொல்லிட்டேன், திருமணமாகி ஓராண்டு முடிந்த பிறகுதான் விவாகரத்துக்கு போகலாம் முடியும். ஸோ முடிந்தவரையும் விவாகரத்து என்பதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக யோசனை பண்ணி செய்வது நல்லது. இரு குடும்பத்தாருடைய கௌரவம், அதுல கணவன் மனைவின்றது பெண் வீடும் சரி ஆண் வீடும் சரி, இருவரும் ஒன்றாக இருந்து நல்லா வாழணும்னு நிலத்துலதான் பெரியவங்க செய்து வைக்கிறாங்க. எடுத்த கவுத்தன்ற மாதிரி முறித்து கொள்வது சரியில்லை. ரொம்ப நிதானமா யோசனை பண்ணி அப்புறம் விவாகரத்து போனது வழக்கு நீதிமன்றத்துக்கு போறது அட்வைஸ். அப்பப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்த சட்டம்லாம் வர அரசாங்கம் கொண்டு வராங்க. நிறைய தீர்வு வெர்டிக்ட் லா பை சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் சொல்றாங்க, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இளம் வழக்கறிஞர்கள் ஜேர்னல்ஸ் கம்பல்சரி வாங்கி படிங்க, வாசிக்கணும். சீனியர்ஸ் அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. இளம் வழக்கறிஞர்கள் நல்லா தொழில் வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.